இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நான் பேசுறது ஒரு சிலது தான் புரியும்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஹிந்தி படிக்கிறதுக்கு, முடியல. ஏன்னா அந்த மொழி ஒரு மனிதனை இணைக்கிறது இல்லைங்களா. எந்த மொழியும் நல்ல மொழி தான். அப்போ நான் படிக்கிற காலத்தில் இருந்தவங்க அந்த மொழி நல்லது இல்லைன்னாங்க. இப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அது நல்ல மொழியாக தெரியுது. ரொம்ப சிரமம். என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய ஆதித்யா மீடியாவிலிருந்து வருகிற தம்பி பேர் ஞாபகம் இல்லை, நண்பர்களே, அருமை நண்பர் விஜய் அவர்களே, இந்த பிறந்தநாள் விழாவிலே, சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே விருது பெறுகிற விருதாளர்கள் அனைவரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். ஏன்னா இந்த நல்ல நாளில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விருதை அவர் திருக்கரங்களினாலே பெறுவது என்பது பெரிய சிறப்பு. எல்லாருக்கும் இந்த விருது கிடைச்சிடாது, இன்னாருக்கும் இந்த இடத்துல கிடைக்கணும்னு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து கண்டுபிடித்த ரெண்டு பெரிய சிறப்பு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தளராது. பண்புடையார் பட்டொன்று உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண்ணுன்னு திருவள்ளுவர் சொன்னார். இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு நல்ல ஆத்மா, நல்ல புண்ணியவான் இருந்தால் அவருக்காக இந்த உலகம் வாழும் என்றால் அந்த ஒருவர் என்பது நம்முடைய குருஜியாக நமக்கு இப்பொழுது இன்றைக்கு பிறந்த நாள் விழா. அவருடைய பார்வையில் தான் நல்லதெல்லாம் படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சகோதரர்களை நான் நெஞ்சார பாராட்டணும். இல்லை, பெரிய விஷயம். இந்த குடியாத்தம் பகுதியில் இருக்கிற ஸ்ரீகாந்த் இருக்காரா சார்? எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது. இதெல்லாம் சாத்தியமாகாது என்று விலகி கொண்டு போகிற தன்னுடைய சுயநலத்தை மற்றும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் இந்த பொது நலத்தை பாதுகாப்பேன் என்று கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் நிறைய வலிமைகளை பெற்று அவருக்குன்னு ஒரு கூட்டம் ஆதரவு பெருகும், நிச்சயமாக பெருகும். ஏன்னா அது இப்போ தெரியாதுங்க, போக போக வருங்கால சமுதாயம் அவரை வாழ்த்தி பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுறார். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மணிகண்டன் உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். நல்லா கைத்தறி இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு. என்ன இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? ஸ்ரீகாந்துக்கோ மணிகண்டனுக்கோ வெளியில் இருக்கிற பிரச்சனையை விட அவங்க வீட்டில் தான் பிரச்சனை அதிகம். உனக்கு என்ன இந்த வேலை, சம்பாரிச்சமா சாப்பிட்டோமா, அவன் இடத்த வாங்கினோமா, வீட்டை கட்டணுமான்னு போகிறத விட்டுட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் ஜெயித்து விட்டு சமுதாயத்தினுடைய ஒரு சிற்பியாக, ஒரு அங்கமாக, ஒரு முன்னோடியாக திகழ்கிறார்கள் என்றால் உண்மையிலே மணிகண்டனுக்கெல்லாம் இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னே தெரியல. நானும் சிந்திச்சு பார்க்குறேன். ஒருத்தருக்கு அண்ணன் இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார், இன்னொருவருக்கு தம்பி இந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றை இழந்தாலும் 1,00,000 1 கோடி ஈடாகாத ஒரு உயரிய செயலை ரெண்டு பேருமே கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் என்றால் இந்த சுவாமிஜி, நம்முடைய சுவாமிஜியினுடைய பிறந்தநாள் விழாவிலே அவர்களையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய குருஜியினுடைய தனி பெருமை, தனி சிறப்பே என்னன்னா, அன்புதான் உலகத்தை ஆளும், அன்புதான் முக்கியம் என்று முன்னிறுத்துகிறார். அன்புக்கு நிகரானது உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய குருஜி அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லாரையும் சமமாக பாவிப்பது. இவருக்கு ஒரு இது, இவருக்கு ஒரு சிறப்பு, அவருக்கு ஒரு சிறப்புன்னு இல்லாமல் எல்லாரும் சரி நிகர் சமம். நம்பங்க மகாகவி பாரதி அந்த சரி நிகர் சமம் என்ற அழகிய சொல்லுக்கு சிறந்த உதாரணமாக நம்முடைய குருஜி அவர்கள் செயல்படுவதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இவர் விஐபி, இவர் சாதாரண ஆளுன்னெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கிற அந்த சமநிலை, நகையே அழுகை இளிவரல் மரட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியத்திலே 8 நிலைகளை சொல்றார்.
ஆனால் நம்முடைய குருஜி மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு கிடைத்த இன்னொரு சிறப்பு, சமநிலை என்ற 9வதையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் சமமாக பார். ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, இனத்தை கடந்து, மொழியை கடந்து, செல்வத்தை கடந்து, சிறப்பை கடந்து எல்லாரையும் ஈக்குவலாக சமமாக பார்க்கிற அந்த ஒரு நோக்கம்தான் நம்முடைய குருஜியினுடைய மிகப்பெரிய கோட்பாடாக இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அது எல்லாருக்கும் வராதுங்க அந்த ஒரு பார்வை. அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய நூல்களிலே நாம் பார்க்குற போது அதை அந்த கோட்பாட்டை நோக்கி போகிறது. இன்னொரு சிறந்த செய்தியை என் அனுபவத்தில் சொல்கிறேன். அருட்பிரகாச வள்ளலார் பசிப்பிணி மருத்துவராக இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் நாம் செய்த பாக்கியம் வள்ளலாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா அவருக்கு முக்கிய நோக்கமே பசியாற்றுவது. ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்றால் அதில் அத்தியாவசியமானது அந்த உணவு. இன்னொரு உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பசி உணர்வை தன் உணர்வாக எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மிகப்பெரிய உயரிய மனிதநேயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்பே சிவம் என்று உலகத்துக்கு எடுத்து சொல்லி அன்புதான் உலகத்தை ஆளும் என்பதையும் நிரூபித்து சமநிலையை கையில் எடுத்துக்கொண்டு பசியாற்றுகிற மனிதநேயத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருஜி அவர்கள் நம்முடைய வாழ்த்துக்களை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாலே மிகப்பெரிய சிறப்பு. நாம் வாழ்த்தணும். இருந்தாலும் இன்றைக்கு பிறந்தநாள் விழாவை அவருடைய பிறந்தநாளை நம்முடைய பிறந்தநாள் விழாவாக நாமே மகிழ்ந்து கொண்டாடுகிற ஒரு குதூகலமான ஒரு நல்ல நாளிலே அவருடைய வாழ்த்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுவாங்க எல்லாமே குருவிலா வித்தை பாழ்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பதுதான் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர். குருவில்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது. தனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மறுத்த துரோணரை கூட ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலையை குருவாகவாக ஆன்மீகமாக அதாவது மானசீகமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி கலைகளை கற்றுக்கொண்டான் ஏகலவன் என்பது நாம் அறிந்த வரலாறு இல்லையா? அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, உலகத்தில் பல குருமார்கள் நாங்களும் பல இடங்களில் பார்க்குறோம். ஆனால் சில குருமார்களை கிட்டேயே நெருங்க முடியாது. ஆனால் ஒரு தோழமை உணர்வோடு அன்போடு அரவணைத்து ஒரு குகனை ராமன் ஏற்றுக்கொண்டு பக்கத்தில் இருக்க வைத்தது போல நம்மையும் சேர்த்து அவர் அருகில் இருக்க வைக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய மிகப்பெரிய தனிச்சிறப்பு. அதுதான் மிகப்பெரிய வலிங்க. அது நீங்கள் உணர்வு பூர்வமாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சில இடங்களில் கிட்டே போக முடியாது சார் இல்லை. ஆனால் நம்ம அருகில் போய் பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறோன்ற அது ஒரு பெரிய அந்த நமக்கு கிடைத்த குருவினுடைய மிகப்பெரிய மகிமைன்னு. ஏன்னா நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன். ஏறத்தாழ ஒரு 36 ஆண்டுகள் அந்த பணியில் இருந்தவன். ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தவன். அது வேற குரு இல்லையா? இது அறிவை சொல்லிக் கொடுக்குற குரு, அது ஞானத்தை போதிக்கிற குரு இல்லை. எங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து உள்ளே போகும், சுவாமிஜி எடுத்து உள்ளே இருந்து வெளியில் வரும். அதுக்கு பேர் தான் ஞானம்னு பேர். அதுக்கு பேர் தான் அத்தனையும். அந்த கல்வியைத்தான் அவர் விரும்புகிறார். அது அடுத்த கட்டம் பெரிய சிறப்பு. அது புத்தகத்தில் ஏட்டிலே படிக்கிற கல்வி அவர் சொல்லலை. எப்பயுமே புத்திகள் ஏற்றப்படுகிற கல்வி இல்லை, புத்தியில் உதயமாகிறது கல்வி. அந்த ஞானம் அந்த பெரிய சிறப்பு. அந்த ஞான வெளிச்சத்தினுடைய வடிவமாகத்தான் சுவாமிஜி நமக்கு அருள் பாலிக்கிறார். மனிதனுக்கு இன்றைக்கி குருவருள் நிச்சயமாக தேவைப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலையை நாம் மறந்து போகுது. நான் ஒரு உதாரணம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் பேசுனது தான் இருந்தால் நினைவுபடுத்துகிறேன். ஒரு 10 அடுக்கு மாடியில் 10வது மாடியில் 3 நண்பர்கள் ஒன்றா வேலை செய்கிறோம் ஒரு செக்ஷனில். தினம் மத்தியானம் 1 மணிக்கு லஞ்சு டைமில் 3 பேர் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தா இட்லி, இன்னொருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான் உப்புமா, இன்னொன்று சப்பாத்தி.
திங்கக்கிழமை திறந்தான், செவ்வாய்க்கிழமை திறந்தான், புதன்கிழமை திறந்தான், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் அதே உணவு தான். இந்த வெள்ளிக்கிழமை இந்த இட்லி எடுத்து வந்தவனுக்கு கோவம் வந்துடுது. அடுத்த திங்கக்கிழமை வரும்போது இதே இட்லி இருந்தால் இந்த 10வது மாடியிலேருந்து நான் கீழே விழுந்துடுறேன், எனக்கு இது வெறுத்து போச்சேன்னு சொன்னான். இவனே சொல்லிட்டானே சீனியரு, நாம் சும்மா இருக்கலாமான்னு அடுத்தவன் உப்புமாவுக்காரன் நானும் அதே மாதிரி தான், இதே உப்புமாவை வச்சான்னா நானும் விழுந்துடுறேன்னா. 3வது இருக்கிறவன் சப்பாத்திக்காரன் சொன்னான், நீங்கள்லாம் இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நான் மட்டும் சும்மா இருப்பேனா, நானும் அதே முடிவில் தான் இருக்கிறேன்னா. திங்கக்கிழமை வந்தது சார், மத்தியானம் 1 மணிக்கு 3 பேரும் ஒன்றா உக்காந்து அவன் லஞ்சு பாக்ஸை திறந்தான். இப்போ குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கின்னு திறந்தான். அதே இட்லி, அதே உப்புமா, அதே சப்பாத்தி. இந்த இட்லி எடுத்து வந்தேன் நம்மனா சொன்ன சொல்ல காப்பாற்றணுமேன்னு மேலேருந்து கீழே விழுந்துட்டான் சார், ஃப்ராக்சர் ஆகி கிடக்கிறான். அந்த உப்புமாவுக்காரனும் அவனே சொன்ன முடிவு தானே, நாமனும் வழி முடிஞ்சேன்னு அவனும் விழுந்துட்டான். இந்த சப்பாத்திக்காரனும் சைலண்ட்டாக போய் விழுந்துட்டான். 3 வீட்டுக்காரனுடைய அம்மாக்கள் ஒய்ஃப் வந்தாங்க. இட்லிக்கார அம்மா சொல்லிச்சு, இங்கே ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டான், யாரோ ஒருத்தன் சொல்லி கொடுத்து தான் என் ஆளை கெடுத்துட்டான்னு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சுது. இந்த உப்புமாக்காரன் என்ன சொல்லிச்சு, அப்படிலாம் சொல்லாது, என் வீட்டுக்காரன் அப்படி தான், உன் வீட்டுக்காரன் தான் சொல்லியிருப்பானோன்னு அது சொல்லிச்சு. இந்த சப்பாத்திக்காரம்மா எதுவுமே அழலை, ஆரவாரம் பண்ணலை, ஓரமாக உட்காந்துங்குது. இந்த 2 பெண்களும் கேட்டாங்க, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரன் தானே கீழே விழுது பாதிக்கவர், ஏன் கம்முன்னு இருக்கிற, அழலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் வருத்தப்படுறதில்ல, நியாயம் இருக்குது. இந்த ஆள் தான் டெய்லி சப்பாத்தியை போட்டுன்னு வரான். இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா இவனே மாற்றி நின்றுருக்கலாம்ல. இவன் எதுக்கு செஞ்சு அதையே கொண்டு வந்து அதையே செஞ்சான்? ஏன்னா தான் செய்வது என்னவென்றே அறியாமல் போகிற சமுதாயத்தில் தான் நம்ம அதிகமானவர்களை பார்க்குறோம். உண்மையா இல்லையா? நாம அதான் தன்னை அறியின் தனக்கொரு கேடு இல்லைன்னா திருமூலர். தன்னை அறிஞ்சிட்டாலே எல்லாம் எந்த கேடும் வராது சார். அது ஒரு குருவினால் தான் நமக்கு சாத்தியமாகும். அந்த குருவருள் நமக்கு சுவாமிஜி மூலமாக பல உண்மையான செயல்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் நமக்கு அவர் தர்றார். ஏன்னா அதனால தான் அட்பிரகாஷ் வள்ளலாருன்னு சொன்னார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையன்னார். அன்புக்கு கட்டுப்படாத உலகமே கிடையாது. இந்த அன்பு என்பது தான் ஒரு மனிதனைய ஈர்க்கக்கூடியது. அந்த எளிமையான அன்பு, எளிமைத்தன்மையை கொடுக்கறதும் அந்த அன்பு தான். அதைத்தான் ஐயா அவர்கள் ரொம்ப நம்முடைய குருஜி அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம். இந்த 43வது பிறந்த நாளை அவர் இவ்வளவு குதூகலமாக சென்றாண்டு நாங்கள் வந்தோம். 42க்கு வந்தோம், இப்போ 43 வரும். தொடர்ந்து பொன்விழா, வைரவர 60, 70 எல்லாத்துக்கும் நாங்கள் வருவோம். அவருடைய அருள் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் அவருடைய அந்த யோகாசன முறைகளெல்லாம் பார்க்குற போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனை நீண்ட ஆண்டுகள் வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அதில் தான் அவ்வளவு ஞானமும் அடங்கி இருக்கிறது. நாங்களும் ஒரு வகையில் ஒரு வைத்தியர்கள், பல நோயாளிகள் நாங்கள் டாக்டர்கிட்ட அனுப்பாத பாதுகாத்துக்கின்னு வரோம். அதில் எனக்கும் பங்கு உண்டு, தம்பி ராமகிருஷ்ணனுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா நாங்கள் பல கூட்டங்களை நாங்கள் பார்க்குறோம், போகிறோம், வரோம். ஒரு குருவும் மாணவனும் அமைவது என்பது லேசான விஷயம் இல்லை. அந்த குரு சீடனை நாமெல்லாம் இவ்வளோ பேர் டிவோட்டிஸாக நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியுது அந்த ஆத்மார்த்தமான அந்த ஞானத்தினுடைய வெளிச்சத்தை நம்ம உணர்கிறோம். ஆனால் இங்கே ஆசிரியர் மாணவர் குருன்றது வேறு விஷயங்க. எங்களுக்கு தான் பக்குவம் வந்தது. நாங்கள் அவங்களுக்கு பக்குவத்தை உருவாக்குறத விட அவங்களால தான் எங்களுக்கு பக்குவம் வந்ததுங்க. ஏன்னா அந்த பக்குவத்தை பற்றி நாங்கள் பல இடங்களில் பாடம் கேட்டதுனால நாங்கள் பதற்றமடையவே மாட்டோம். அதுதான் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இந்த மகான்களுடைய அருட்பார்வையினால எங்களுக்கு கிடைத்த பலன் என்னன்னா, தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவத்தை நாங்கள் பெறுவோம். ஏன்னா இதே கும்பகோணத்துக்கு நான் ரோட்டரி மீட்டிங் பேச போயிருந்த போது எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, உனக்கு கும்பராசிக்காரன், அங்கே கும்பேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சரிம்மான்னு சொல்லி ஒரு கடையில் போய் ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து அந்த பூஜை தட்டு கொடுப்பான்னு. அவன் பூஜை தட்டை எடுத்து கொடுத்தான். அதில் பார்த்தா தேங்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, கற்பூரம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பூ இருக்குது. எப்பா முக்கியமானது இல்லையப்பான்னு கேட்டேன். என்ன சார் முக்கியமானது? எல்லாம் தான் இருக்குது அப்படின்னா. முக்கியமானது வெத்தலை பாக்குடா, அதுதான் முக்கியம்.
2 வீட்டு ஏன் சார் வெத்தலை பாக்கு அவ்வளோ முக்கியம்னா ஒன்று கேட்டுட்டேன். கேள்வி கேட்ட பதில் சொல்லணும் என் கடமை இல்லையா? 2 சம்பந்தி கூட பொண்ணு வீட்டுக்காரனும் புள்ள வீட்டுக்காரனும் தட்டு மாற்றிக்கிறான். என்ன தட்டை மாற்றிக்கிறான்? வெத்தலை பாக்கு தட்டை தான் மாற்றிக்கிறான். ஏன் தெரியுமா? சிலது செடியில் கிடைக்கும், செடி அதோடு நின்றுடும். சிலது மரத்தில் கிடைக்கும், மரம் அதோடு நின்றுடும். ஆனால் கொடிக்கு அளவே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் படர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த கொடியில் கிடைக்கிற வெத்தலையை கொண்டு வந்து மாற்றிக்கிறது ஏன் தெரியுமா? உன் உறவும் என் உறவும் கொடி போல் படரணுன்றதுக்கு தாண்டா வெத்தலையே நம்ம வைக்கிறோம். அப்போ பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு பிறவிதோறும் தொடரணுன்றதுக்கு தாண்டா இந்த வெத்தலை பாக்கே வைக்கணும். இவ்வளோ செய்தி இருக்குதா சார்? இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் நான் வாங்கியாந்து வச்சுருப்பேனே. அடுத்த முறை வச்சிடுறேன் சார், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. 3வது பெட்டிக்கடையில் கேளுங்க, அவன் வச்சுருப்பாங்க. சரி, நான் அங்கிட்ட போய் ஒரு 5 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து வெத்தலை பாக்கு விட்றா தம்பின்னு கொடுத்தான் சார். வாங்கி எண்ணி பார்த்தா 2 வெத்தலை 2 பாக்கு இருக்குது. நான் கேட்டேன், கூட 2 வெத்தலை வைக்கக்கூடாதான்னு. நான் படிக்கிற காலத்தில் நீ கூட 2 மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் அந்த கடை வைக்கிறேன்னா சார், நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா அப்போ தான் எனக்கு பகீர்னு ஆச்சு. அப்படின்னா நீ யாருன்னு கேட்டேன். குரோம்பேட்டையில் உங்ககிட்ட தான் படித்தேன்னா. குரோம்பேட்டையில் படிச்சுட்டு என்னடா கும்பகோணத்தில் வேலைன்னு. அது எங்கள் சித்தப்பாக்கு புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு, நடக்குது, என் வாழ்க்கை நடக்குதுன்னா. அப்போது நான் எதையுமே எளிமையாக எடுத்துக்கிற பக்குவம் எங்ககிட்ட நாங்கள் தான் குருன்னு நினைக்கிறதே கிடையாது. என்கிட்ட படிக்கிறவன் அவன். ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஞான வள்ளல்கள் கிடைத்ததனால் அவருடைய அருட்பார்வை தினம் இல்லை, ஒரு முறை பட்டாலே போதுங்க, எங்களுக்கு 1 வருஷம் டானிக் வைப்ரேஷன் நல்லா உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பல ஞானிகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். காஞ்சி மகா பெரியவனை நான் தரிசனம் பண்ணவனார். ஆமாம், அதெல்லாம் பெரிய புண்ணியங்க. அவர் தான் சொல்லுவோம், மகா பெரியவர் சொல்கிற வார்த்தை அதுதான். உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறைன்னுவார். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு எது ஆன்மீகம் என்பதை சுவாமிஜி நமக்கு விளக்கிறார். எது ஆன்மீகம்? ஆன்மீகம் என்பது எது என்று கேட்டால், உண்மையான அன்பை எவன் ஒருவன் கையில் எடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய அடிவயிறு பசியை தீர்ப்பதற்கு மருத்துவனாக மாறுகிறானோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். நான் படித்த கல்வி எனக்கு சம்பாத்தியத்தினை கொடுத்து என்னை உயர்த்துவதற்காக அல்ல, இந்த பிரபஞ்சத்தை உயர்த்துவதற்கான கல்வியாக அது இருக்க வேண்டும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது ஏற்கனவே மனிதனிடம் மறைந்து கிடக்கும் மறுமலர்ச்சியினர். எவ்வளோ பெரிய விஷயம் சார். இன்றைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தர் நம்ம கூட இல்லை, அருட்பிரகாச வள்ளலார் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவர்களெல்லாம் சேர்ந்த ஒரு ஞான பெருவள்ளலாக நம்முடைய குருஜி நம்மிடத்தில் எளிமையாக இருந்து நல்வழி காட்டுகிறார் என்றால் அது நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பேரு. அந்த மகான் மேலும் மேலும் பல ஆண்டுகள், நம்முடைய 100 ஆண்டுகளையும் வெற்றி கொண்டு, அது என்னமோ இந்த வருஷம் எனக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? அண்ணா ஒரு 3 மாதத்துக்கு முந்தைய அண்ணா நகரில் ஒரு பாட்டிக்கு 101வது பிறந்த நாள் விழாவில் பேசிட்டு வந்தேன். உண்மையிலே பெரிய விஷயம் இல்லை அது. அந்த அம்மாவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்குன்னே போனேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் 103வது வயதை தொடங்குகிற ஒரு பெரியவருக்கு நான் போய் போன 10 நாளைக்கு முந்தி தான் பேசிட்டு வந்தேன். அது மாதிரி நமக்கு நிறைய ஒரு இறைவனுடைய அருளால் கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் என்ன பெரிய சிறப்புன்னா, சாதாரண மானுட வாழ்க்கையை கையில் எடுத்து கொண்டவர்களை நம்ம வணங்குவதை விட இன்றைக்கு பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய குருவருளில் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய மகானவருடைய பிறந்த நாளிலே நாம் ஒரு அங்கமாக கலந்து கொண்டு அதிலே பங்கு பெறுவது என்பது மிகப்பெரிய நாம் செய்த புண்ணியம். அதுதான் நான் நினைக்கிறது. அவங்கெல்லாம் இறங்கி வர்றது 2 விஷயத்தை நான் சொல்லி முடிச்சு விட்றேன். நம்ம எப்பயுமே ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றமடைய முடியும்னா சுவாமியினுடைய அருள் அதுதான். எந்த ஒரு மனிதன் தன்னை இறங்கி வருவதற்கு தயார்படுத்தி கொள்ளுகிறானோ அந்த மனிதனால் பல ஏற்றங்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகும் என்பதற்கு அவர்களே சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் பெருமையோடு நாம் இதை வணங்கி அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து அவர்களை ஆத்மார்த்தமாக நாம் வாழ்த்துவோம். அத்தனை வாழ்த்துக்களும் ராமபிரானுக்கு அணில் தன்னால் முடிந்த உதவியை செய்ததை போன்றதாக ஒரு அமையும் என்று சொல்லி சுவாமிஜி அவருடைய இனிய இந்த பிறந்த நாள் விழாவில் நம்முடைய SRM பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கிற டாக்டர் சிவா அவர்கள் என்னுடைய சார்பாக ஒரு பொன்னாடை போத்தி அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்முடைய பேராசிரியர் அவர் அங்கே SRM பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார். அவர்
இங்கே வந்திருக்கிறார். அவரையே அவரை அழைக்கிறேன்னா, அவங்க அப்பாவே ஒரு குருமகா சன்னிதானமாக இருக்கிறவர், அவருடைய பிள்ளை அவர். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பை இங்கே கொடுத்து சுவாமிஜியினுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அப்படி மேலே வாங்க, ராமகிருஷ்ணன் வாங்க. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. அதன் பிறகு அறிவு, இந்த அறிவு என்பது என்ன நம்ம நினச்சிக்கிறோம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போது திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் 9 வாயில், இந்த 9 வாயில் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வாயை பயன்படுத்தி பேசுகிறோம். நம்ம உடம்புல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம். இந்த சுவாசம் எப்பொழுது அவர்களுடைய வசமாகிறதோ, யாரெல்லாம் சுவாசிக்க தெரியுமோ அவர்களால் உள்ளே வாசிக்கவும் தெரியும். அப்போது இந்த உடம்பு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றத வார்த்தை சொல்கிறோம் பார்த்திங்களா, அதற்கு முக்கியமான காரணம் இந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும். நம்மளுடைய வாயை மூடும் பொழுது அந்த மூச்சோடைய கதி மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ சென்று கொண்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், இதுதான் வான்பொருள், வான்பொருளோடு இணைக்கக்கூடிய தத்துவம். அப்போ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள், அந்த பொருள் இந்த மெய்ப்பொருள் என்பது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பொருள், அதை காண்பது அறிவு. எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க பேசுகிறவங்களை வச்சு தான் எல்லாருமே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மெய்ப்பொருளுக்குள்ள அந்த தத்துவம் சிவம் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்றது தான். இதை பண்ணணும்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணாகதி ரொம்ப முக்கியம். ஏன்னா கதி என்பது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சரண் ஆகும் கதி, அதுதான் சரணபவா அப்படின்னு சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனம் மூச்சு அனைத்துமே சேர்ந்து எப்பொழுது அது சரணாகின்றதோ அப்பொழுது அந்த கதியானது ரொம்ப நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயம் இந்த தெய்வம் அல்லது ஏதோ ஒன்று, நீங்கள் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூச்சு தான். திரும்பவும் இந்த சரணாகதியில் என்ன தேவைப்படுறது அப்படின்னு எல்லாம் சரண்டர்னு சொல்கிறோம். இல்லை, சரண்டர் கிடையாது. மூச்சு, இந்த விதி மதி கதி என்று சொல்லுவார்கள், அந்த இடத்துல தான் அது ஒளிஞ்சிருக்கு. இந்த கதிக்கிட்டே வந்துடுறேன். கதி என்பது சரணாகும் கதி. அங்கே பரிபூர்ணம் சேரணும். பரி என்றால் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பூர்ணம் என்றால் ஸ்வீட்டு, இனிப்பு. அதுவும் சேர்ந்துடுச்சுன்னா அவங்க அதை வெற்றி பெற்றுட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம நிறைய பார்த்துப்போம் சார். இந்த நம்ம இருமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. இருமுடி என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சங்கி 2 தாரை 1, இந்த 2 இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சு. இங்கே நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ரொம்ப முக்கியம், அது தலைக்கு மேலே இருக்குது. அப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளை யாரும் அனாவசியமாக நினைக்க மாட்டாங்க, அவசியம் என்று நினைக்கின்றார்கள். அப்போது இருமுடி தாங்கி, இந்த 2 சைடில் ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை யார் ஒருத்தங்க தாங்குறாங்களோ, இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். குரு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 படி நம்மளுடைய தொப்புள் பகுதியிலிருந்து தலைவருக்கும் போகக்கூடிய அந்த கதி என்பது சரியாக முயற்சி செய்து நாம் சாதனை செய்யும் பொழுது இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் சொல்லும் பொழுது அங்கே தன்னுள் இருக்கின்ற அந்த அகப்பொருள் வெளியில் தெரியுது. அவ்வளோதானே தவிர்த்து அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா, தேங்க்ஸ் டு ஆல் மை கைஸ், யோகிஸ். Actually, it's running out of time for dinner. Thanks to all, especially all yogis. Magesh ji, thank you. We have a book launch and audio launch, so I'm closing my. Thank you, sir. Thank you.